காலையில் எழுந்த ஒரு பெண். சித்ரா அவள் பெயர். ஒரு ஓவியம் போல் மென்மையானது. ஆனால் அவள் வாழ்க்கை அழகான கோடுகளுக்குள் மறைந்திருந்த கடினமான நிழல்கள். அன்று காலை அவள் வழக்கம் போல் எழுந்தாள். அலாரம் ஒலிக்கவில்லை. அவள் உள்ளே இருந்த பொறுப்புதான் அவளை எழுப்பியது. அடுப்பில் பால் காய்ந்தது. மகளின் ஸ்கூல் பை மேசையில் இருந்தது. லேப்டாப் சார்ஜ் ஆகிக் கொண்டிருந்தது. சித்ரா ஒரு ஐடி இன்ஜினியர். மாதம் நல்ல சம்பளம். நகரத்தில் சொந்த வீடு, ஒரு மகள். வெளியில் பார்த்தால் செட்டில்ட் லைஃப். ஆனால் வாழ்க்கை வெளியில் காட்டுவது போல எப்போதும் உள்ளே இல்லை. மகள் எழுந்தாள். அம்மா, இன்னைக்கு பிடிபிடி பீரியட் இருக்கு. சித்ரா சிரித்தாள். அவளுக்கு அந்த சிரிப்பு மிகவும் பழகியது. அது உண்மையா கடமைக்கானதா அவளுக்கே தெரியாது. ஆபீஸ்க்கு கிளம்பினாள். லிப்டில் நிற்கும்போது கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவள் நினைத்தாள். அந்த நினைப்பு அவளுக்கே ஒரு நம்பிக்கை. ஆபீஸ் அவளுக்கு பழகிய இடம். மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ், மெயில்கள், கோடு எழுதுகிற விரல்கள். அவள் வேலை அவளுக்கு மரியாதை கொடுத்தது. அவள் சம்பளம் அவளுக்கு தைரியம் கொடுத்தது. ஆனா அந்த நாள் ஒரு மெயில் வந்தது. அது ஒரு சாதாரண மெயில் இல்ல. பேங்க் நோட்டீஸ். பெண்டிங் டியூஸ், இம்மிடியட் செட்டில்மெண்ட் ரெகுயர்ட். அவள் கண்ணில் அந்த வார்த்தைகள் ஒரு நொடியில் விரிந்தன. அவள் நாற்காலியில் சற்று நேரம் அசையாமல் உட்கார்ந்தாள். மூளை வேலை செய்தது. கணக்குகள் ஓடியது. கடன், முதலீடு. ஒரு தவறான முடிவு, ஒரு நம்பிக்கை உடைந்தது. அந்த தவறு அவள் செய்ததில்லை. ஆனால் அதன் விலை அவள்தான் கொடுக்க வேண்டியது. மதியம் அவள் உணவு சாப்பிடவில்லை. அவளுக்கு பசிக்கவில்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்று அவள் தன்னிடம் சொன்னாள். அது அவள் மகளிடம் சொல்வது போல தன்னை சமாதானப்படுத்தும் வார்த்தை. அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் அவள் மீண்டும் பேப்பர்களை பார்த்தாள். எண்கள் அவளை பயமுறுத்தின. அந்த இரவு அவள் தூங்கவில்லை. அவளுக்கு பயமில்லை. ஆனால் ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன செய்தாலும் என் மகளின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது. அடுத்த நாட்கள் மாறின. அவள் செலவுகளை குறைத்தாள். சில பழக்கங்களை நிறுத்தினாள். சில கனவுகளை தள்ளி போட்டாள். அப்போதுதான் உலகம் அவளுக்கு வேறு முகம் காட்டியது. ஹெல்ப் என்று சிலர் சொன்னார்கள். உனக்கு நான் இருக்கேன் என்று சிலர் நெருங்கினார்கள். அவர்கள் குரலில் அனுதாபம் இல்லை. அவர்களின் கண்களில் அக்கறை இல்லை. அவர்கள் சொன்ன உதவி கடனாக இல்லை. அது ஒரு விலை வைத்த உதவி. சித்ரா அந்த கணங்களில் மிகவும் தெளிவாக இருந்தாள். அவள் ஏழை இல்லை. அவள் தோற்றவள் இல்லை. அவள் தளரவில்லை. அவள் ஒரு பெண், ஒரு தாய், ஒரு தொழிலாளி. அந்த இரவு அவள் தன்னிடம் சொன்னாள், என் காலில் நான் தான் நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் என் மரியாதை எந்த வட்டிக்கும் அடமானமில்லை. அந்த வாக்கியம் அவளுக்குள் வேறு ஊன்றியது. பி ஆன் யோர் டோஸ் அவளுக்கு ஒரு ஆங்கில வாக்கியம் இல்லை. அது அவள் வாழ்க்கை முறை.